ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட்டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடல் குழம்பு. குடலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த குடல் குழம்பு சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த குடலில் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குடலோட பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆட்டில் இன்றைக்கி பெருகுடல் மட்டும்தான் செய்ய போகிறேன். எனக்கு சிறுகுடல் கிடைக்கல. அதை நல்லா சின்னதாக வெட்டி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு தண்ணி ஊற்றி கையை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி கழுவணும். நல்லா தேய்ச்சி முதல்ல தண்ணியில் கழுவி எடுத்து புழிஞ்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 3 தடவை தண்ணியில் தனித்தனியாக கழுவி பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ 4வது தண்ணியில் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கூடவே கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா ரப் பண்ணி கழுவிக்கலாம். தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். 4 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா கலந்துட்டு இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணலாம். குக்கரில் குடலை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குடலில் இருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி ஒரு 6 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 8 சின்ன வெங்காயம் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். அந்தளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் குடல் கறி. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது சின்ன வெங்காயம் 20 எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்தாச்சு. இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் 3/4 பாகம் வேக வச்ச பெருகுடலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதை பார்க்கணும். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் 2 பட்டை போட்டுக்கலாம். கூடவே 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த குடல் கிரேவியில் ஊற்றிடலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு
இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ண விடணும். இப்படி கடைசியாக இந்த கரம் மசாலாவை தாளித்து சேர்க்குறது நல்ல வாசனை கொடுக்கும். 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். நல்ல மசாலாலாம் சேர்ந்து திக்காகி கிரேவி நல்லா கிடச்சிருக்குது. குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக மூடி வச்சிடலாம். இது சாதம், இட்லி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குடல் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.